ஒன்றும் புரியல. என் தங்கச்சி வீட்டு என்ன சொல்ல போய் மொய்யாவது எழுதுனா காரி மீ போகுது. என்ன பண்றதுன்னா புரியல. வெறுங்க வீசி நாட்டின்னு போறியா? ஒன்னங்க ஏதோ ஒரு 2000 ரூபாய் வாங்கித்தானே. எங்க அண்ணனே கஷ்டத்துல இருக்கிறான், கேட்டவன குத்துருவானா? டேய் அப்போ எங்க அண்ணன் சொன்னான், போய் போடுகளை விட்டுடா பொண்ணு கட்டுற 10 பைசா கூட மாட்டாங்கடா அப்படின்னா. அதுக்கேற்ற மாதிரி தாங்க இது இப்போ. யாராவது பார்த்துட்டு போறாங்கயோ? யாரும் மகள் கம்முது. கிளம்பு. யோ எவ்வளவு பாரியா? எடுக்கிறேன். யாரை நம்பி நான் பிறந்தேன், பொங்கடா பொங்க. யோ சீக்கிரம் எடியா. என்ன ஆகாசம் பணத்தை தேனிக்கிறான், பர்ஸ் வேற கையில வச்சுக்கிறான். என்னன்னு பாப்போம். என்ன ஆகாசா பணம் கட்டு கட்டா வச்சேன்ற, எங்க கிளம்பிட்டீங்க ஆம்பியா மாட்டாட்டியா? அதான் பர்சுல இருந்து கட்டு கட்டா பணத்தை எடுத்து எண்ணிய நான் பார்த்தனே. ஏய் கஞ்சா, உனக்கு உச்சி வெயில ஓவரா ஏறி போச்சு. உனக்கு மண்டை கோயம் போயிது. என்ன வந்து துட்டுக்கிட்டு நாங்க ஊருக்கு போய்ங்கிறோம். என்னடா விளையாடிங்கிற? அழகாசா நீ உங்க பொண்டாட்டி ஊருக்கு போறீங்க சரி, இங்க என்ன இது? ஏய் கையடா, நானே நெஞ்சு 2 மார் மேல கை வச்சுங்கிற, அது அங்க வந்து ஆயிடுச்சுடா. வாங்கண்ணா, அவரு நைட்ல இருந்து நெஞ்சு வலிக்குதுன்னு மார்பிச்சு நடக்கிறாருண்ணா. நீ வேற வந்து ஒரு கோயப்பிக்கிற வழி விட்டு நாங்க போறேன். சிட்டுக்கோட்டுக்கு எப்படி நடிக்குது பத்தியாதுங்க. நம்ம கண்ணிலே மிளகாத்தூள் தோணும்னு பாக்குதுங்க. விடா கூடாது. அழகாசா 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 அழகாசா. ஐயோ என் பர்ஸை காணுமே, என் பர்ஸ் எங்க போச்சுன்னு தெரியல. எங்க போச்சுன்னு தெரியல. பஜ்ஜிக்கார என் பர்ஸை பாத்தீங்களா? காண போச்சுக்கார. மாப்பிள்ள நாளுக்கு நாள் நீ ரொம்ப அழகாயிட்டே போடுறா. என்ன மாப்பிள்ள ஒரு டீ கேண்டி இவ்வளவு போய் சொல்ற? கரெக்டா கண்டுபிடிச்சான் கருவேப்பிலை மஞ்சள். இவன் வேற நம்ம பின்னாடி கால்ல இருந்து ஒரு டீ கேண்டி சுத்திக்கிட்டே இருக்கான். என்னத்த சொல்ல. சரி என்னமோ அன்றைக்கு பனகாமடிக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்க வேண்டியதுதான். சரி வா மாப்பிள்ள டீ குடிக்க போவோம். பர்ஸ பாத்தீங்களாப்பா? என்னையா சொல்ற? இவனுக்கு காது கேட்காது போல. தம்பி என் பர்ஸ பாத்தியா? ஏய் காஞ்ச மண்டியா, யார பார்த்து காது கேக்குமான்னு கேக்குற? மச்சி பர்ஸ்ல எவ்வளவு பணம் வச்சிருந்தியா? ஏய் அதே இருக்குடா நீ கேக்குற மாப்ள. எனச்சே எடுத்து கொடுக்கலாம்ல. தம்பி கிடைச்சா கொடுத்துடுங்கப்பா. என் பொண்டாட்டிக்கு மருந்து வாங்குறதுக்கு 10,000 ரூபாய் கடன் வாங்கின்னு வந்தேன்பா. யாரு நீயா குளுக்க போற? ஆயில காசு இருந்தாலே கழுவி பாக்கெட்ல எடுத்து போட்டுக்குவ. ஆயிர காசு எடுத்து இவனுக்கு கரெக்டா தான் முடிஞ்சு வச்சுக்கிறானுவ. சரி ஏன் பெருசு பர்ஸ் எந்த இடத்துல விட்ட? நடு தெருவுல விட்டுட்டேன் தம்பி. கிடைச்சா கொடுத்துடுங்க தம்பி. அப்ப என்னடா நடு தெருவுன்னு சொல்றாதுல்ல, வா தேடி பாப்போம். நம்ம நிக்கிறதே நடுத்துறதுண்டா. தம்பி கிடைச்சா கொடுத்துடுங்க தம்பி. அழகாசா அழகாசா நில்ல அழகாசா. நீ பர்ஸ்ல பணம் எடுத்ததை பார்த்தேன், பர்ஸ் எடுத்ததையும் பார்த்தேன். இந்த பார் ஆளுக்கு பாதி பணம் நான் சொல்றேன். டேய் காஞ்சா, இந்த மாதிரி ஏற்கனவே நெஞ்சு வலி ஆகுது. நான் செத்துட்டுனா போட்டுனா உன் மேல கேஸ் குத்து சும்மா உள்ள தள்ளி போடுவேன். சும்மா பின்னாலே தைச்சின்னு வந்துங்கிற. நான் பஸ் எடுத்துட்டு நீ பாச்சாடா நீ? டேய் காஞ்சா, உனக்கு மஞ்சள் காமால வந்த பிறகு எல்லாமே பஸ்ஸாதான் தெரியும். ஏன் அந்த சொக்கா கூட மஞ்சள் கலர் தெரியுமா? ஆமா உன் சட்டு மஞ்சள் கலர்ல தானே இருக்குது. டேய் உனக்கு மஞ்சள் காமால ஓவரா முத்திடுச்சு. போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் கண்ணை பாரு, இல்லைன்னா கண்ணே தெரியாது, போய் சேர்ந்துருவேன். ஆமா கண்ணா, உனக்கு காமால வந்து செத்துட்டுனா உன் காரியத்துக்கு கூட வர முடியாது என்னால. அது அப்படியே கொஞ்சம் கொடு நோய். மஞ்சள் காமாலியா? ஒருவேளை மஞ்சள் காமால வந்துருக்குமா? டேய் காஞ்சா, வீட்டுக்கு போயிட்டு தண்ணியில கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கலக்கிட்டு அப்படி எடுத்து போய் கண்ணு கிட்ட பாரு. மஞ்சளா தெரிஞ்சுதுன்னா மஞ்சள் காமால் தான். நீ கண்ணுக்கு முத்தி போடும். நீ போக வேண்டியதான் ஹாஸ்பிட்டலுக்கு. அழகாசா நல்ல வேலை சொன்னேன். நானே ராவா குடிக்கிற ஆளு. எனக்கு அது இருந்தாலும் இருக்கலாம். டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். போற வரைக்கும் தாங்குவான்னு தெரியல. எதனா ஆட்டோ கிட்ட புடிச்சு போ. சரி அழகாசா நான் போயிட்டு வரேன்னா? போது போரு, ஏன்னா லாரி ஏற்றி சாவுதா போரு. நீ வாடி போலாம். வந்துட்டான் மஞ்சா காமாடி. ஏய் கோழி இருக்கு எங்கடா ஊழ சுத்திட்டு வர? எதிர்காத்து அதிகமா இருக்குது, நீ மட்டும் அசால்ட்டா வர. ஏண்டா மவனா எனக்கு என்ன? நீ தான் சட்டியா போட மாட்டியா? அதை விடு, நான் ஒரு முக்கியமான டெஸ்ட்டுக்கு போயின்னுக்கிறேன். ஏண்டா காசு நோய் எதனா இருக்குமான்னு சந்தேகமா இருக்கா? அது இல்ல மவனே, எனக்கு மஞ்சா காமால இருக்குமான்னு சந்தேகமா இருக்குது. அதெல்லாம் உனக்கு இருக்காதுடா. அப்படியாடா? எப்படியா மவனே சொல்ற? அதெல்லாம் மனுஷ பிறவிங்களுக்கு தாண்டா இருக்கும். ஒண்ணு ஜென்மத்துக்குலாம் எப்படி இருக்கும்?
ஏய் என்னடா மாப்பிள்ள உங்க அப்பனை இப்படி அசிங்கப்படுத்துற? டேய் இவனை ஊரே அசிங்கப்படுத்தும், பெத்த புள்ளைய நான் அசிங்கப்படுத்த கூடாதா? ஏய் மாப்பிள்ள அப்பனா உங்க அப்பனை நானும் கொஞ்சம் அசிங்கப்படுத்திக்கிறேன்டா. டேய் இதெல்லாம் என்கிட்ட கேட்கணுமா என்ன? உனக்கு இல்லாத உரிமையா? டேய் இவன் கூட போ கொஞ்ச நேரம். இப்பெல்லாம் நீ பேசுறது எனக்கு ரொம்ப அசிங்கமாகுதுடா. நீ எனக்கு அப்பனா இருக்கே பெரிய அசிங்கமா இருக்கு, அதெல்லாம் நான் வெளியில சொல்லிட்டுக்கிறேன். ஏய் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றா, எங்கடா சுத்திட்டு வர? அவனே பர்ஸ் நிறைய பணம் அத்த மார்ல வச்சு அப்படியே மறைச்சிக்கிட்டே போறான் அழகாசன். ஏன்டா பொச்சரிப்பு பிடிச்சவனே, அவன் பணம் அவன் அமுக்கிட்டு போறான், உனக்கு என்னடா வந்துச்சு? அதனால தான்டா நீ இன்னும் இப்படி இருக்க. ஏ மாப்பிள்ள ஒரு அண்ணாச்சி சொல்லிட்டு போனார்ல ஒரு பர்ஸை காணோன்னு, அந்த பர்ஸா இருக்குமோ? ஆமாண்டா மாப்பிள்ள அந்த பர்ஸா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏய் நைனா இப்ப அந்த அழகா செங்க இருக்கான். நீங்க தான் என்ன அசிங்கப்படுத்துனீங்கல்ல, நான் எப்படி சொல்லுவேன்? இப்ப மட்டும் நீ சொல்ல அந்த மோர்கார அவனே அது மட்டும் வெளியே சொல்லாதடா, நான் உனக்கு உண்மையை சொல்லிடுறேன்டா. பூக்கடை வீதியில பஸ் ஸ்டாண்டு பக்கமா போய் நிக்கிறாங்க. அப்ப என்ன மாப்பிள்ள இவனை வந்து கூட அசிங்கம் பத்திக்கலாம். சரி வா அப்போ. ஐயோ பேசி நேரத்துட்டு டெஸ்ட் பண்ண மறந்துட்டுமே, மஞ்சா காமால டெஸ்ட் ஆச்சு. ஏய் எங்க தங்கச்சி வீட்டுக்கு கையை நீட்டின்னு போறேன்னு சொன்னியா, பாத்தியா அடிச்சுது அதிர்ஷ்டம். இப்ப 5000 வைக்கிண்டி போய். ஆஹா ஒயிட் சம்பா சின்ன வைக்க மாட்டேன், ஓசல் சம்பா வந்து தானே வைக்கத்தான் போறேன். ஏய் அழகா பல்சா நைஸா ஆட்டிய போட்டு எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா? அப்போ போய் புள்ள வந்துக்கிறான். ஏய் கைலாசா என்ன பெரிய வார்த்தைலாம் பேசுற, பரிசு கிரிச்சுனா? ஏய் பச்சுங்கிறது சின்ன வார்த்தை தானடா, அது போய் பெரிய வார்த்தைங்கற. உங்க அப்பனுக்கு இப்பதான் வைக அனுப்பிச்சான், நீ வந்து ரெண்டாவது வாங்கி மாத்துக்க. ஆமா அவங்க அப்பனா வேணா நீங்க ஏமாத்திருக்கலாம், உங்களை ஏமாத்த முடியாது. ஏய் நாங்க என்ன பண்ணுவோம் ஏமாத்தான்? நீங்க தான் ஊருக்கு போத்து நீங்க மடி வச்சுக்கிறீங்க, எங்களை போயிட்டு முதல்ல சொல்லிக்கிறீங்க. அப்ப இது என்ன முட்டா இருக்குது, பச்சு தானே அது? ஏய் ஒப்பம் கை வச்சான் மஞ்சக்காமான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன், ஆனா நீ கை வச்சுக்கிற, கையை ஒச்சு அனுப்பிச்சிடுவேன். மாப்பிள்ள எங்க அப்பா மஞ்சள் காமால டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டுனால இந்த ஆள் தான்டா ஏதோ சொல்லி ஏமாத்தி இருக்கான். ஏய் மரியாதையா வை விடுங்க, இல்லைன்னா அழகேசனை வேற மாதிரியா பாப்பீங்க. ஏய் இதெல்லாம் வேலைக்கா ஒரு கதை மாதிரி தெரியல, இரு நாங்க போலீஸுக்கு போறோம். ஏய் போடா போலீஸ். போலீஸா? ஏய் மரியாதையா நீயோ கொடுத்தா 4 பங்கு, இல்லைன்னா நாங்க போலீஸ் ஸ்டேஷன் தான் போவோம். ஏய் நாங்க பார்க்காத போலீஸா, போடா. ஏய் எல்லாம் சரிப்பட்டு வராத, வாடா போலாம். ஏய் போலீஸ்காரட போனா எதுவும் சேராதுடா, ஏன்டா ஓடுறீங்க? சரிடா இப்ப ஒண்ணும் இல்ல, நம்மளே பிரிச்சுக்கலாம். அப்படி வா வலிக்கு. சரி மாப்பிள்ள வா பிரிச்சுக்குவோம். அப்புறம் நான் மால்ல இருக்க பஸ் எடு. கையடா எனக்கு தெரியாத எடுக்கா, நீ வேற கை வச்சு எடுக்கணுமா? மொப்பம் கை வச்சா ஹாஸ்பிட்டலுக்கு போனா, நீ கை வச்சுனா சுருகாடு தான் போனான். சரி நான் சுருகாடு போனாலும் பரவாயில்ல, முதல்ல என் பாகத்தை கொடு. என்னடி சுருகாடுக்கு போறோம்னா அப்ப கூட என் பாகத்தை கொடுன்னு கேக்குறான், அப்போல வெறியாக்குறாண்டியாவா? காஞ்சா பிள்ளையா கொக்கா காஞ்சானுக்கு மேல இருக்க மாட்டேன் நாம. ஓ பச்சை சீக்கிரம் ஏரியா. ஏய் இதான் எடுக்கிறேன். எப்பா என்னோட தகுதுரா பணம், நாங்க 3 பங்கு எடுத்துக்கிறோம், உனக்கு 1 பங்கு தர, 2 பேரும் பிரிச்சு எடுத்து போங்க. எது 3 பங்கா? 4 பங்கு போட்டு ஆளுக்கு ஒரு பங்கு எடுத்துக்கோ. எத்தவன் நானுடா, பார்த்தவன் எங்க அப்பன்டா. ஏய் தொலைச்சவன் எவன்டா? இவன் எதுக்குடா இங்க ஈத்துட்டு வந்தா? அழகாசா பரிசு இவரோடது. ஏய் என்ன சும்மாரு கேண்டிட்டு விட்டு பெருசு இவருத்துன்றா, என்ன நினைச்சுக்கிறீங்க? எனக்கு தானே ஆப்பிச்சு, நான் யாரும் கொடுக்க மாட்டேன், என்ன பண்றீங்களா பண்ணுங்கடா. அப்பா அந்த பர்ஸ குடுத்துடுப்பா, மருந்து வாங்குறதுக்கு காசு வச்சிருந்தேன்ப்பா, அது தவறி கீழே உந்து போச்சுப்பா, செய்து குடுத்துடுப்பா என்கிட்ட. உன் பரிசுன்னு யாருக்கு தெரியும்? ஏதோ எனக்கு ஆப்பிச்சு, நீ கெஞ்சி கேக்குற, உனக்கும் பாதி தர, நீங்க 4 பேர் எடுத்துங்க, பாதி நாங்க 2 பேர் எடுத்துக்கிறோம். அந்த பாதி காசுல மருந்து வாங்க முடியாதுப்பா, அது மருந்து வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டம்பா, எனக்கு மொத்தமா குடுத்துடுப்பா, கையெழுத்து கும்பிடுறோம்ப்பா. யோ அந்த காசு நம்மளுக்கு என்னத்துக்கியா குத்துறியா? பாவமாக்குது. எனக்கும் பாவமா தான் இருக்குது, இந்த அழகாசை எடுத்து மொத்தத்தை குத்த பழகு இல்லையா? புடியா என்னப்பா? அம்மா 2 பேரும் ரொம்ப நல்லா இருக்குமா, நல்ல சமயத்துல நீ சொன்னப்பா, உனக்கு புண்ணியம் பா. சரி பாத்து போ. டேய் வந்ததை குடுத்துட்ட, நம்ம போய்க்கணும் அளவுக்கு, இனிமேல் எங்கிருந்து போட்ட அளவுக்கு வா போலாம். ஒரு இடத்துல லாபம் கிடைக்க, ஒரு இடத்துல நஷ்டம் கிடைக்க, அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத. ஏய் நைனா நீ எப்பதான் நல்லவனா மாறின? அவனே நானே மஞ்சா காமால சாவ போறேன், போறதுக்குள்ள ஏதாவது நல்லதை பண்ணிட்டு போலாமன்னு தானே இதை பண்ணேன். டேய் அவன் மஞ்சக்காமல்லன்னு உன்கிட்ட போய் சொல்லியிருக்கான்டா, அதை நம்பி ஏன்டா பணத்தை ஊத்திட்டா? ஏய் இவன்